வெல்கம் டு எம்கே ஹாட் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? புதினா துவையல் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸுக்கு நம்ம போவோம். வாங்க நம்ம புதினா பாருங்கள், 2 கட்டு புதினா எடுத்துப்போம். நம்ம அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஒரு 2 எடுத்து தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கறிவேப்பிலை கூட ஆட் பண்ணி செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு சேர்த்து அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஒரு 15 வரமிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கட்டு புதினாக்கு நான் 15 வரமிளகா எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பூண்டு வந்து உங்களுக்கு தோல் உரிச்ச பூண்டு 2 கட்டு கேக்கு நான் ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் 20 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் ஒரு 10 பல்லு நீங்கள் எடுத்துக்கலாம், பெரிய சைஸாக இருந்தால். இஞ்சி வந்து தேவையான அளவு உங்களுக்கு எப்படி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இஞ்சி வந்து அதில் பொடியான ஜீரண சக்தி தான், புதினாவே ஆல்ரெடி ஜீரண சக்தி தான். நீங்கள் இஞ்சி போட்டு நல்லாயிருக்கும். அப்படியே இதுக்கான தாளிப்பு அதே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு கொஞ்சம் கறிவேப்பிலை தாளிப்புக்கு காஞ்ச மிளகா போடலாம். உப்பு தேவையான அளவு. வாங்க நம்ம தாளிப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடும். ஸ்பூன் உளுந்து பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம எடுத்த உடனே காஞ்ச மிளகா போடக்கூடாது. காஞ்ச மிளகா போட ரொம்ப தீஞ்சிடும், கசக்காக இருக்கும். இப்போ உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் லைட்டாக சேர்க்கும் போது நம்ம வரமிளகா போடும். நம்ம எடுத்து வச்சுக்க காரத்துக்கு தேவையான வரமிளகா அதெல்லாம் போட்டு நல்லா ஆடும். லைட்டாக சாப்பிடுது பாருங்கள். இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பூண்டு இஞ்சி அதை போட்டு நல்லா ஸ்டவ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காட்டும்போது நம்ம புளியை மாற்றிடும். புளி தேவையான அளவு நாங்கள் புதினாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மல்லி கறிவேப்பிலை புதினா தழை எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புதினா அதிகமாக இருக்கும்போது நிறைய போடக்கூடாது. கடாய்க்கு மேலே அதிகமாக கீழெல்லாம் போட்டால் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். வதங்க புதினா கம்மியாயிடும். க்ளீன் பண்ணி வச்ச புதினா வந்து போடும்போது நல்லா நீங்கள் பிரிஞ்சு போட்டால் அடியில் இதில் தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே எடுத்து கொட்டக்கூடாது. பிரிஞ்சு போட்டு பார்த்து வந்து எடுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஆயிலில் வரும். எப்பவுமே நீங்கள் தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும். சீரெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா தீம்பிடும். இல்லைன்னா சரியாக எல்லா சைடுமே சரியாக வதங்காமல் இருக்கும். என்ன புதினா தழை தானே செய்யலாம்னு நினைக்காதீங்க. புதினா தழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளும் நல்லா தரலாம். நல்லா வதங்கு. நம்ம அரிசி போட்ட புதினா தண்ணி கொஞ்சம் இருக்கும்ல, தண்ணி நம்ம வதங்க தண்ணி கொஞ்சம் பாருங்கள். தண்ணி லைட்டாக சொல்லிட்டே இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா சுண்டல் அளவுக்கு நல்லா இருக்கும். இது வரைக்கும் இருக்கும்போது புளி நான் வந்து அரை எலுமிச்சம்பழம் சைஸில் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா புளி கம்மியாக எடுத்துருக்கேன். எப்போ புளி கம்மி பண்ணி தான் சாப்பிடணும். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ அந்த புளி வந்து அதில் போட்டு ஆட் பண்ணணும். இப்போ புளியோடு சேர்த்து புதினா நல்லா வரணும். பாதி பேர் என்ன பண்ணுவீங்க, புதினா வதங்கும் போதே நீங்கள் உப்பு போடுவீங்க. நான் வந்து புதினா வதக்கி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம். ஹாய், பார்த்தீங்களா நம்ம புதினா துவையல் எப்படியோ நல்லபடியாக செஞ்சுட்டோம். எல்லா வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு. டெய்லி ஒரு துவையல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஆயில் கம்மியாக சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஹெல்த்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.